அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒற்றை தலைவலியை பற்றி பார்க்கலாம். இந்த மைக்ரைன் ஹெட்டேக் உலகத்திலே பார்த்தீங்கன்னா 50% மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேருக்கு இந்த தலைவலிக்கான காரணம் வேறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும், ஒரே மாதிரி வராது. என்னென்ன ரீசன் நம்ம கேட்டோம்னா, பொதுவாக ரத்தத்தில் ஒரு விஷவாயு கலக்குது. அந்த ரத்தத்தில் கலந்த அந்த விஷவாயு நம்ம சுவாசிக்கும் போது நம்ம பிரெயினுக்கு பிளட் சப்ளை போகும்போது அதில் கலந்து வரும்போது இந்த மாதிரி தலைவலி அதிகமாக வரும். இன்னும் மிக முக்கியமாக இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனை வந்தவங்க மைண்டே ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. எந்த வேலையும் அவங்களால இயல்பாக செய்ய முடியாது. ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க. இதுக்கான காரணங்களை நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க, சில பேர் தலைக்கு குளிப்பாங்க, ஆனால் வேலைக்கு போகணும் இல்லை வேற ஏதாவது ஒரு வேலை இருக்குது அவசரமாக போகணும்னு சொல்லி தலையை சரியாக துவட்டவே மாட்டாங்க. அந்த ஈரம் அப்படியே இருக்கும். இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒற்றை தலைவலியாக மாறுது. சில பேர் வீட்டில் சாப்பாடு மீந்து போச்சுன்னா அதை பழைய சாதமாக சாப்பிடுவாங்க. அது எப்போது நம்ம சாப்பிடலாம். ஆனால் அப்படி பழைய சாதம் சாப்பிட்றதே ஒரு தொடர்கதையாக ஆயிடுச்சு. அப்படி தொடர்கதை ஆன பிறகு அந்த கதை எந்த முடிவுக்கு கொண்டு வருதுன்னா இந்த மாதிரி ஒற்றை தலைவலி கொண்டு வருது. சில பேருக்கு சரியா சாப்பிடலன்னா, அதாவது மன உளைச்சல் ஆனாலும் வயிறு அப்செட் ஆகும். அதன் சார்ந்தும் இந்த மாதிரி தலைவலி வருது. சில பேர் இன்னைக்கு செல்ஃபோன்லாம் வந்துடுச்சு, லேப்டாப் இருக்கு, கரெக்டான நேரத்துக்கு தூங்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் தூங்காத நேரத்தில் செல்ஃபோன்ஸை அதிகமாக பார்க்கறதால அதுவே கண்களை பாதிக்குது, தூக்கத்தை கெடுக்குது. அடுத்த நாள் அவங்களால உற்சாகமாக இருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒற்றை தலைவலி வரும். அதனால சரியான நேரத்துக்கு படுக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க. எல்லாமே பழக்கம்தான். நீங்கள் எதை பழக்கத்தை கொண்டு வரீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குது, செயல்படுத்துது. அப்போ நல்ல பழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க. எது ரொம்ப கஷ்டம்னா நம்மளை திருத்திக்கிறது தான். அதனால் அந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன தவறு பண்ணுறோம். இப்போ தலைவலிங்கிறது ஒரு அறிகுறி தான், எதனால் அது வருது அப்படி நம்ம ஆராயணும். ஏன்னா அதுக்கான காரணங்கள் வெவ்வேறானதாக இருக்கும். சில பேருக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுனா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே வீட்டில் சாப்பிட்றத விட ஹோட்டலில் சாப்பிட்றோங்கிற ஒரு விருப்பம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா அங்கே கிடைக்கிற டேஸ்ட்டு நம்ம வீட்டில் கிடைக்கிறதில்ல. ஆனால் அந்த டேஸ்ட்டை நம்ம சாப்பிட்றோம்ல, அது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது. அது முதல்ல காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஒற்றை தலைவலி தான். அதனால இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றது, இதெல்லாம் தவிர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வேற என்ன பார்த்தோம்னா, சில பேருக்கு மலச்சிக்கல் இருந்தாலும் தலைவலி வரும். அப்போ கரெக்டாக மோஷன் போயிடணும். சில பேர் மோஷன் போகிறதே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போடலாம், இல்லை வேலை இருக்குது அப்புறம் போய்க்கலாம், இப்படி சில பேர் தள்ளி போடுவாங்க. இப்படிலாம் மக்கள் இருக்காங்க. இந்த தள்ளி போடுற பழக்கம் என்ன ஆகுதுன்னா கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு மோஷன் வராது, அப்போ முக்கி போகிற மாதிரி இருக்கும். அது மலச்சிக்கலுக்கு உண்டாகும். மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்கும் ஒரு ரூட் காஸ், ஒரு கேட்வே. மலச்சிக்கல் வந்துட்டாவே மற்ற நோய்கள் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒற்றை தலைவலிக்கு மிக அடிப்படை காரணம் மலச்சிக்கல். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவை கவனமாக சரியான உணவை நம்ம சாப்பிட்றோமா நம்ம பார்க்கணும். சில பேருக்கு முட்டை சாப்பிட்றது, இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றது, அதனால் செரிமான கோளாறு வரும். அந்த மாதிரி செரிமான கோளாறு பிரச்சனை வந்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஒற்றை தலைவலி வரும். ஸோ பலவிதமான காரணங்கள் இருக்குது இந்த ஒற்றை தலைவலி வரத்துக்கு. அப்போ என்ன இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா சுடுதண்ணி 4 டம்ளர் குடிக்கலாம், விட்டு விட்டு கூட குடிங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஒற்றை தலைவலியோட வீரியம் குறையும். இஞ்சி டீ குடிக்கலாம், பெஸ்ட்டாக வேலை செய்யும். ஏன் இஞ்சிக்கு இந்த ஒற்றை தலைவலியை குறைக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் அதிகமாகவே இருக்குது. இஞ்சி டீ நம்ம எடுத்துக்கலாம். வேறு என்ன நம்ம பண்ணலான்னா 2 துளசி டெய்லி மென்று தின்னலாம். துளசிக்கு அந்த ஒரு ஆற்றல் உண்டு. இந்த மாதிரி ஒற்றை தலைவலி இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வாக கொடுக்கறது இந்த துளசிக்கு ரொம்பவே உண்டு. சித்தாவிலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மருந்துகள் தரப்படுகிறது. மிக முக்கியமாக அன்னபேதி செந்துரம், சிலாசத்து பற்பம், பவளப்பற்பம், திரிகடிக சூரணம், தலைவலி பசை,
இந்த மாதிரி பலவிதமான மருந்துகள் வந்து சித்தாவிலையும் இருக்குது இந்த ஒற்றை தலைவலிக்கு. இது கூட நீங்கள் தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் நீங்கள் கேட்டு அதை பயன்படுத்திக்கலாம். அது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். உணவில் பார்த்தோம்னா எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மைதா ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். புளி அதிகமாக சேர்த்துக்காமல் புளிக்கு பதிலாக எலுமிச்சை பழத்தில் இருக்க புளி, தக்காளியில் இருக்க புளி, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதிகப்படியாக மிளகாத்தூள் போடாமல் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இந்த மசாலா பொருட்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து உடலை வந்து பாதித்து அது வந்து ஒற்றை தலைவலிக்கு காரணமாக இருக்குது. சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை வந்து நம்ம நுணுக்கமாக பார்த்து அந்த சின்ன தவறையே நம்ம வந்து சரி பண்ணிட்டுனா அது பெரிய தவறாக மாறாது. அதனால் இந்த ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வேறு என்ன பண்ணணும் நம்ம பார்த்தோம்னா முத்திரைகள் பண்ணலாம். சில பேருக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தலைவலி வந்துச்சா, ஒற்றை தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணலாம்? சரி, ஒரு ஃபார்மசிக்கிட்ட போய் அந்த மாதிரி தலைவலி மாத்திரை பெயின் கில்லரை வந்து அதிகமாக அவங்களே வந்து வாலண்டரியாக போய் வாங்கி போட்டுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா பெயின் கில்லர் மாத்திரைகளை வந்து அந்த பெயின் வந்து சப்ரஸ் தான் பண்ணுது, அழுத்தி தான் வைக்குதே தவிர எதனால அது வந்ததுங்கிற ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால் அப்போதைக்கு வந்து தலைவலி போகும், ஆனால் திரும்ப வரும். திரும்ப திரும்ப நீங்கள் பெயின் கில்லர் போட போட என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் கிட்னி வந்து பாதிக்கப்படுது. அப்போது இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் வந்து நீங்களே வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேருக்கு வந்து பெயின் கில்லர் இல்லாத டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா முத்திரைகள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பிருத்திவி முத்திரை வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். பிருத்திவி முத்திரை இதுதான் வந்து பொசிஷன். இந்த பொசிஷனை சாதாரண மடியில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் பண்ணுங்கள். எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் முத்திரை பயிற்சி பண்ணுவதற்கான நேரமாக அதை நீங்கள் மாற்றிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து பண்ணணும், ஒரு 48 நாள் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணாதான் இந்த ஒற்றை தலைவலியிலேருந்து இது வெளியே வர முடியும். ஏன்னா பிருத்திவி முத்திரை வந்து என்ன பண்ணுன்னா நரம்புகளையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஏன்னா நரம்பு பிரச்சனையின் காரணமாக கூட தலைவலி வரும். ஆனால் தலைவலிக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்குது. அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு முத்திரை பிருத்திவி முத்திரை வந்து இருக்குது. ஆனால் இது வந்து பெயின் கில்லர் மாதிரி வேலை செய்யாது. இது வந்து எதனால அந்த தலைவலி வந்தது அந்த ஒரு விஷயத்தை தேடி போய் அது சரி செய்யும். அதனால் என்ன இந்த மாதிரி முத்திரை பண்ணிட்டேன் வச்சவனே எனக்கு வந்து தலைவலி போகுதானா போகாது. அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும். இன்னொரு மெத்தட் வந்து என்னென்னா இந்த லெமன் வந்து கொஞ்சமாக பாதியாக கட் பண்ணி தலைவலி எந்த இடத்துல ஒற்றை தலை எந்த பகுதியில் இருக்கோ அதை வந்து நல்லா நீங்கள் வந்து நல்லா தேய்க்கலாம். தேய்ச்ச பிறகு அந்த ஐஸ் கியூப் இருக்குல்ல அதில் ஐஸ் பேக்கில் ஒத்தனை கொடுக்கலாம். இப்படி பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா தலைவலி வந்து மறைஞ்சி போயிடும். வேறு என்ன பற்றுகள் போடலாம்னா சுக்கை கூட பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மாதிரி போடலாம். இன்னொன்று புற்றுமண் எடுத்து தண்ணியில் கலந்து இந்த பற்று மாதிரி போடலாம். இன்னும் பல விதமான பற்றுகள் உண்டு. சில பேருக்கு வந்து சைனஸால் கூட இந்த ஒற்றை தலைவலி வரும். அப்போ நீர்க்கோவை மாத்திரைன்னு சொல்லி சித்தால உண்டு, ரொம்ப சிறப்பான ஒரு மருந்து. அதையும் நீ வந்து தண்ணியில் கலந்து பற்று மாதிரி போடலாம். பல விதமான விஷயங்கள் உண்டு. இன்னொன்று வந்து இப்போ எதுவுமே இல்லை, என்னால் வந்து மெடிசனும் வாங்க முடியல, வீட்டில் இருக்கேன், முத்திரையும் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். ஒற்றை தலைவலிக்கு வந்து எந்த பாயிண்ட்னா LI4, அது வந்து ஆள்காட்டி விரல் கட்டை விரலுக்கு நடுவில் ஒரு பார்த்தாலே தெரியும் 2 பேர் இணைச்சா ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடு அடிப்பகுதியில் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். சாதாரணமாக ரொம்ப அழுத்திலாம் பண்ணக்கூடாது, ஜென்டில் ப்ரெஷர் கொடுக்கணும். அது தொடர்ந்து பண்ணிங்கன்னா ஒரு எவ்வளோ நேரம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். காலையில் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்கள், ஈவினிங் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஒன்றும் சப்போர்ட்டிவாக இருக்கும், அந்த பெயினை வந்து குறைக்கும். இது ரைட் ஹேண்ட் சைடில் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் பண்ணுங்கள் LI4. அதை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதை எந்த காரணத்துக்காக அந்த ஒற்றை தலைவலி வந்து அந்த காரணம் வந்து சரி செய்யப்பட்டு அந்த வலி வந்து நீக்குது. ஸோ இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. உணவு, அதே மாதிரி பாட்டி வைத்திய முறைகள், சித்த மருந்துகள், முத்திரை, அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸு, இது அனைத்தையும் நீங்கள் வந்து கலந்து எடுக்கும்போது அந்த ஒற்றை தலைவலி பிரச்சனை வந்து நிரந்தரமாக வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம்.